Yes, sir. That's good evening, good afternoon, students. நம்ம ஏற்கனவே கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்துட்டோம். இன்னும் முடிவில் இருக்கோம். இப்போ வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மல்டிப்ளேயர் ஏற்கனவே நான் நடத்தினேன். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மல்டிப்ளேயர் 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திரும்ப அது எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது சார், இன்ட்ரெஸ்டாக இருக்குது, மறுபடியும் சொல்லுங்கள் சார்னு எனக்கு வந்து ஃபோன் மூலமாக என்னை கேட்டாங்க. நான் அதனால் எகெயின் ஒரு 2-3 பேர் அதை ஆஃபர் பண்ணாங்க. தட்ஸ் வை எகெயின் ஐ வில் டீச் யூ. நல்லா கவனிங்க, எஃபெக்டிவாக போகணும், டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்ல முறையில் படித்து வாழ்க்கையில் நல்ல மதிப்பெண்கள். இன்றைக்கி மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 498, 10th 498 ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான். அதாவது அதே மாதிரி 11th வந்து 583 அவுட் ஆஃப் 600 நல்ல மதிப்பெண்கள்லாம் எடுத்து தே கேன் ப்ரூவ் தேர் டேலண்ட். அந்த பையன் வந்து 583னா சீனிவாசா ஸ்கூலில் எழுதின பையன். நீங்களும் அது மாதிரி எஃபெக்டிவாக வந்து இப்போ 12th வந்திருக்கீங்க, நல்லா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை டு கெட் ஃபஸ்ட் ரேங்க், ஃபஸ்ட் கிளாஸ் மார்க். அதாவது 600னா 600 எடுத்துடணும். யூ வில் ட்ரை டு கெட். All the girls and the boys are very intelligent, I think, but you are securing like that marks, then only you can prove a talent in your colleges. After completion of your college study, you will get immediate appointment because 12th மார்க்கும் காலேஜ் மார்க்கு 2 சார் பார்ப்பாங்க. அப்போ வந்து they thought that you are very intelligent. அப்போ then only you will be selected for appointment. ஓகே, கவர்மெண்ட்டாக இருக்கலாம், டிஎன்பிசி அப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம், பேங்காக இருக்கலாம், எதாக இருந்தாலும் மார்க்கு தான் ப்ரூவ் யுவர் டேலண்ட். சும்மா அலட்சியமாக இருந்துட்டு இது செல்ஃபோன் பாருங்கள், இது பார்க்குறதுக்காக வேண்டி பாருங்கள், வேறு இதை பார்த்து மைண்டை வந்து டெஸ்ட்ரக்ட் பண்ணிடாதீங்க. மைண்டு என்ன, மைண்ட் இஸ் ஏ மங்கி, மனம் ஒரு குரங்கு. அப்படியே படம் பார்த்துட்டு கனவுகள் கற்பனைகள் அப்படியே வரும், அப்படியே டீவியேஷன் ஆகும். அதெல்லாம் அடக்கி வாசிக்கணும். இன்னொரு 6 வருஷத்துக்கு அடக்கி வாசிச்சுட்டு நீ பின்னாடி வாழ்க்கையில் பெரிய ஆள் வந்தோன்னே எது வேணாலும் யூ கேன் என்ஜாய் எனி திங். புரியுதா? நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும், என்னுடைய மாணவர்கள் ஒவ்வொரு மாணவர்களும் எதிர்காலத்தில் பெரிய பெரிய அதிகாரிகளாக, பேங்க் மேனேஜராக, சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா அப்படின்னு பல்வேறு துறையிலையும் நீங்கள் இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆவா. அது மாதிரி அடையணும்னா நீங்கள் வந்து யூ மஸ்ட் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நான் சொல்கிறது கரெக்டாக சொல்லுவேன். இது செல்ஃபோன் நோண்டுற, இது பாடத்தை ஒண்டி பார்க்குற, அதுக்கு ஆன்சர் பண்ணுற, அது செய்யணுமே ஒழிய வேறு அதர்ஸ் இதில் போய் கான்சன்ட்ரேஷனை டிவைட் பண்ணினா மைண்டு அங்கேயே தான் நிற்கும், படிப்பில் மனசு வராது. ஆக கான்சன்ட்ரேஷன், அதாவது அட்டென்ஷன் இஸ் டைவர்டட் பை சோ மெனி அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ், பட் விச் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யூ. லைஃபுக்கு உனக்கு முக்கியமானது படிப்பு தான். இதுதான் உன்னை வாழ்க்கை பாதையே உனக்கு காட்டக்கூடியது. லைஃபுக்கு இப்போ எஜுகேஷன் தான். ஆக உன்னுடைய கவனத்தை படிப்பில் செலுத்திட்டு செல்ஃபோனில் அதர் ஆக்டிவிட்டிஸ் எந்த நான்சென்ஸ் பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா இதையும் மீறி நீ பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது, உன் லைஃப் கேள்விக்குறியாகும். நல்லா புரிஞ்சுக்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அட்டென்ஷன் டீவியேட் ஆகும், கவனம் வந்து திசை மாறும். படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த படத்து மேலேயே நினப்பு இருக்கும். அப்போ எப்படி வாழ்க்கை இருக்கும்? அப்படி எப்படி மார்க் எதிர்பார்க்க முடியும்? அப்போ லைஃபே கேள்விக்குறியாயிடும். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி செல்ஃபோன்லாம் கிடையாது. அப்போ மாணவர்கள்லாம் நல்லா படித்தாங்க, நல்ல மார்க் எடுத்தாங்க, இப்போ பெரிய பெரிய வேலையில் இருக்காங்க. அந்த நிலைமையை நீங்களும் உருவாக்கணும். செல்ஃபோனை டச் பண்ணாத, உன்னுடைய செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். உன்னையே தன்னைத்தானே சுய அடக்கம் இருக்கணும். தன்னடக்கம் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். ஆல் தி பெஸ்ட். நான் இப்போ போவோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மல்டிப்ளேயரை கிளாசிஃபை பண்ணுறாங்க. 2ஆக சொல்கிறாங்க மல்டிப்ளேயர்னா பெருக்கின்னு பேர். அது என்ன சொல்கிறாங்க, ஸ்டாட்டிக் மல்டிப்ளேயர் இஸ் அதர்வைஸ் நோன் ஆஸ் சைமல்டேனியஸ் மல்டிப்ளேயர். நல்லா புரிஞ்சுக்க. ஸ்டாட்டிக்னா ஒரே நிலையாக இருக்கக்கூடியது, டைனமிக்னா சலனம், ஸ்டாட்டிக்னா அசலனம், நிலையாக இருக்கக்கூடியதுக்கு பேர் ஸ்டாட்டிக். அது நிலையான பெருக்கி. அதர்வைஸ் நோன் ஆஸ் சைமல்டேனியஸ் மல்டிப்ளேயர்னு சொல்லலாம். டைம்லெஸ் மல்டிப்ளேயர், நேரமற்ற பெருக்கி என்றும் சொல்லலாம். அண்ட் லாஜிக்கல் மல்டிப்ளேயர் நல்லா புரிஞ்சுக்க. ஸ்டாட்டிக் மல்டிப்ளேயருக்கு என்னென்ன நேம் பார்த்தியா? நோன் ஆஸ் சைமல்டேனியஸ் மல்டிப்ளேயர், டைம்லெஸ் மல்டிப்ளேயர், லாஜிக்கல் மல்டிப்ளேயர். 3 பேர். நல்லா புரிஞ்சுக்க. ஒன்றையும் அப்படியே அனலைஸ் பண்ணிக்கணும். நீ வந்து நல்லா புரிஞ்சுக்காம புரியல சார்னு கேட்கக்கூடாது. அடுத்ததாக அண்டர் ஸ்டாட்டிக் மல்டிப்ளேயர் த சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்க. அண்டர் ஸ்டாட்டிக் நிலையான பெருக்கியில் என்ன நடக்குதுன்னா, த சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு வந்து மாறுகிறது. மாறும் பொழுது
அதனுடைய விளைவாக அந்த ரிசல்ட்டிங் சேஞ்ச் இன் இன்கம், வருமானமும் மாறுது. முதலீடு மாறும் பொழுது வருமானமும் மாறுது. ஆர் சைமல்டேனியஸ், ரெண்டும் ஒரே நேரத்தில் முதலீடு மாறினால் வருமானமும் மாறும். இப்போ முதலீடு 1,00,000 ரூபா போட்டால் 10,000 ரூபா வருமானம் வருதுன்னா 10,00,000 ரூபா போட்டால் 1,00,000 ரூபா வருமானம் வரும். தட்ஸ் ஆல். அதாவது நல்லா புரிஞ்சுக்க, அண்டர் ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர் த சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு மாறும் பொழுது அதனுடைய விளைவாக சேஞ்ச் இன் இன்கம், வருமானத்திலையும் மாற்றம் ஏற்படும். ஆர் சைமல்டேனியஸ், இது ரெண்டும் ஒரே நேரத்தில் நிகழக்கூடியது. தெர் இஸ் நோ டைம் லேக், இதில் வந்து டைம் கேப்பே கிடையாது. தெர் இஸ் நோ டைம் லேக். தெர் இஸ் ஆல்சோ நோ சேஞ்ச் இன் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம், இங்கே வந்து இறுதிநிலை நுகர்வு நாட்டம் வந்து மாற்றம் கிடையாது. தெர் இஸ் நோ சேஞ்ச். தெர் இஸ் ஆல்சோ நோ சேஞ்ச் இன் எம்பிசி, நுகர்வு நாட்டத்தில், இறுதிநிலை நுகர்வு நாட்டத்தில் என்ன கிடையாது? சேஞ்ச் கிடையாது, மாற்றம் கிடையாது. ஆஸ் த எக்கானமி மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் ஈக்விலிபிரியம் பொசிஷன் டு அனதர், பொருளாதாரம் வந்து ஒரு சமநிலையிலேருந்து இன்னொரு சமநிலைக்கு மூவ் பண்ணுது. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆல் ஆஃப் யூ நல்லா கவனிச்சுக்க. ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர்னா நிலையான பெருக்கி. என்ன நிலையான பெருக்கி? அதை வந்து மூணாக சொல்கிறான். ஒன்று சைமல்டேனியஸ் மல்டிப்ளையர், இன்னொன்று டைம்லெஸ் மல்டிப்ளையர், மூன்றாவதாக லாஜிக்கல் மல்டிப்ளையர். 3. அதே வந்து என்ன சொல்கிறோன்னா, அண்டர் ஸ்டாட்டிக் மல்டிப்ளையரில் பார்த்தீங்கன்னா த சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடில் மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த ரிசல்ட்டிங் சேஞ்ச் இன் இன்கம், வருமானத்திலும் மாற்றம் ஏற்படும். ரிசல்ட்டிங் சேஞ்ச் இன் த இன்கம் ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கும். அதாவது முதலீடு மாறினா வருமானமும் மாறும். அது நேச்சர். நல்லா புரிஞ்சுக்க. 1,00,000 ரூபா முதலீடு போட்டால் 10,000 ரூபா வருமானம் வருது, லாபம் இன்கம் வருது. 10,00,000 ரூபா போட்டால் 1,00,000 ரூபா வரும். தட்ஸ் ஆல். முதலீடு குறைந்தால் வருமானம் குறையும், முதலீடு அதிகரித்தால் வருமானம் அதிகரிக்கும். தெர் இஸ் நோ டைம் லேக், இதில் வந்து எந்த விதமான கேப்பும் கிடையாது. டைம் லேக், கால இடைவெளி கிடையாது. தெர் இஸ் ஆல்சோ நோ சேஞ்ச் இன் எம்பிசி, இங்கே வந்து 2 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரித்தால் வருமானமும் அதிகரிக்கும். ரெண்டாவது வந்து தெர் இஸ் நோ டைம் லேக். இங்கே வந்து அடுத்ததாக தெர் இஸ் ஆல்சோ நோ சேஞ்ச் இன் எம்பிசி, மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி கன்சியூமில் மாற்றம் கிடையாது. ஆஸ் த எக்கானமி மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் ஈக்விலிபிரியம்லேருந்து ஒரு சமநிலையிலிருந்து இன்னொரு சமநிலைக்கு போகும்போதே அதில் என்ன கிடையாது? எந்த விதமான தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் எம்பிசி, இறுதிநிலை நுகர்வு நாட்டத்தில் மாற்றம் கிடையாது. அடுத்ததாக டைனமிக், இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையா? புரிஞ்சுட்டிங்களா? ஸ்டாட்டிக்கில் 3 சொல்கிறான், இதில் ஒரு 3 பாயிண்ட். ஒவ்வொன்றையும் பாயிண்ட்டாக அனலைஸ் பண்ணணும். இப்போ டைனமிக்னா மூவ் பண்ணக்கூடியது. இட் இஸ் டைனமிக் மல்டிப்ளையர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சீக்வென்ஸ் மல்டிப்ளையர், மூவ் பண்ணக்கூடிய பெருக்கி. அது இன் ரியல் லைஃப், உண்மையான வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்கம் லெவல் டஸ் நாட் இன்க்ரீஸ் இன்ஸ்டன்ட்லி, வருமானம் வந்து உடனடியாக மாறாது வித் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு யார் சொல்கிறா? டைனமிக்கில் சொல்லுது. ஸ்டாட்டிக்கில் என்ன சொல்கிறாங்க? இன்கம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரித்தால் இன்கம் அதிகரிக்கும், சேஞ்ச் ஆகுங்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் sequence multiplier. In real life, income level does not increase. Income level வந்து does not increase, உயராது, உடனடியாக உயராது வித் இன்வெஸ்ட்மெண்ட். முதலீடு அதிகரிக்கும் போது உடனடியாக என்ன உயராது? இன்கம் இது இன்க்ரீஸ் இன் இன்கம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரித்தால் இன்கம் உடனடியாக அதிகரிக்காதுன்னு சொல்லலாம். புரிஞ்சுங்க நல்லா? இன் ரியல் லைஃப் இன்கம் லெவல் டஸ் நாட் இன்க்ரீஸ் இன்ஸ்டன்ட்லி வித் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீட்டின் கூடவே என்ன ஆகாது? இன்க்ரீஸ் ஆகாது, இன்கம் வந்து அதிகரிக்காது. இன்ஃபேக்ட் உண்மையில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் எ டைம் லேக், அங்கே வந்து தெர் இஸ் நோ டைம் லேக், இங்கே தெர் இஸ் எ டைம், கால இடைவெளி இருக்குது பிட்வீன் இன்க்ரீஸ் இன் இன்கம் அண்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். இங்கே என்ன இருக்குது? கால இடைவெளி இருக்குது. எதுக்கு இடையில? இன்ஃபேக்ட் தெர் இஸ் எ டைம் லேக் பிட்வீன் இன்க்ரீஸ் இன் இன்கம், வருமானம் அதிகரிக்கும் பொழுது, அண்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது நுகர்வு செலவும் அதிகரிக்கும். ஒருத்தருடைய வருமானம் அதிகரித்தால் நுகர்வு செலவும் ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுட்டிங்களா? இன்கம் அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகும்? கன்சம்ஷன் ஆல்சோ இன்க்ரீஸ். தட் இஸ் த நேச்சர். 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க இப்போ 20,000 சம்பளம் உயர்ந்துருச்சு, வருமானம் உயர்ந்துருச்சுன்னா செலவும் அதிகரிக்கும். வருமானம் வந்து அதிகரிக்க அளவுக்கு செலவு அதிகரிக்காது, கன்சம்ஷன் அதிகரிக்காது. இருந்தாலும் ஓரளவுக்கு முன்னாடி இருந்ததோட அதிகரிக்கும். தட்ஸ் ஆல். நல்லா புரிஞ்சுங்க. இட் இஸ், மறுபடியும் சொல்கிறேன், மல்டிப்ளையர், டைனமிக் மல்டிப்ளையர் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் சீக்வென்ஸ் மல்டிப்ளையர், நகரக்கூடிய பெருக்கி.
இன் ரியல் லைஃப் உண்மையில் பார்த்தீங்கன்னா த இன்கம் லெவல் டஸ் நாட் இன்க்ரீஸ். வருமானம் வந்து உடனடியாக என்னாவாது, உயராது. வித் இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனம் அதிகரிக்கும் போது வருமானம் உடனடியாக உயராது. இன்ஃபேக்ட் தெர் இஸ் எ டைம் லேக். இங்கே வந்து கால இடையில் உண்டு பிட்வீன் இன்க்ரீஸ் இன் இன்கம் அண்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்ட். இங்கே என்னது உண்டு, இன்க்ரீஸ் இன் இன்கம் அண்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். வருமானம் அதிகரிக்கும் பொழுது நுகர்வு செலவும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத காட்டுது. அண்டர்ஸ்டாண்ட்? அதில் ஸ்டாட்டிக்கில் பார்த்தோம், இது டைனமிக். நல்லா புரிஞ்சுங்க. பாயிண்ட்டாக எழுதணும், மிஸ் பண்ணிடக்கூடாது, மார்க்கை கோட்டை விட்டுறக்கூடாது. அடுத்ததாக லீக்கேஜஸ் ஆஃப் மல்டிப்ளையர். மல்டிப்ளையர் உள்ள குறைபாடுகள், ட்ராபேக்ஸ் ஆர் லீக்கேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, தி மல்டிப்ளையர் அஸ்யூம்ஸ் தட், மல்டிப்ளையர் என்ன சொல்லுதுன்னா, தோஸ் ஹூ ஏர்ன் இன்கம் வருமானம் யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க ஆர் லைக்லி டு ஸ்பெண்ட் எ ப்ரொபோர்ஷன் ஆஃப் தேர் அடிஷனல் இன்கம் அண்ட் கன்சம்ஷன். நல்லா புரிஞ்சுங்க. லீக்கேஜஸ் ஆஃப் மல்டிப்ளையர். லீக்கேஜஸ்னால் அதனுடைய குறைபாடுகள் நம்பர் 1, அதனுடைய செயல்பாடுகளில் நம்பர் 1 என்ன சொல்லுது, மல்டிப்ளையர் அஸ்யூம்ஸ் என்ன நினைக்குதுன்னா, that those who earn income are likely to spend a proportion of their additional income on consumption. அவங்க சம்பாதிக்கிறவங்க வந்து அடிஷனல் மேற்கொண்டு வரக்கூடிய வருமானத்தை எதுக்கு செலவு பண்ணுறாங்க, நுகர்வுக்கு செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லுது. அடுத்ததாக, பட் இன் ப்ராக்டிஸ், ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா people tend to spend their additional income on other items. People, நல்லா புரிஞ்சுங்க இந்த இடம் பாரு, the multiplier assumes that those who earn income are likely to spend a proportion of their additional income they can spend on consumption. அடிஷ்னல் இன்கத்தை நுகர்வுக்காக செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லுது. பட் ஆனால் ரியலாக பார்த்தீங்கன்னா, பட் இன் ப்ராக்டிஸ் உண்மையில் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் பீப்புள் டெண்ட் என்ன பண்ணுறாங்க, முயற்சி செய்கிறாங்க. எதுக்கு, செலவு செய்வதற்கு. தேர் அடிஷனல் இன்கம், அவருடைய மேற்கொண்டு வரக்கூடிய வருமானத்தை எதுக்கு செலவு பண்ணுறாங்கன்னா, ஆன் அதர் ஐட்டம்ஸ், மற்ற பொருட்கள். கன்சம்ஷனில் செலவு பண்ண மாட்டாங்க, மற்ற பொருள்கள் வாங்க செலவு பண்ணுவாங்க. லேண்டு வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, பைக் வாங்குவாங்க, இப்படி பல்வேறு பக்கம் அதர் ஐட்டம்ஸ். அவங்க வருமானம் அதிகரித்தால் அந்த வருமானத்தை நுகர்வுக்காக மட்டும் செலவு பண்ண மாட்டாங்க. ஃபிக்ஸட் அசட்ஸ், லேண்ட், ஹவுஸ் போன்ற பல பொருட்கள் வாங்குவதற்கு தே கேன் ஸ்பெண்ட் தேர் அடிஷனல் இன்கம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சச் எக்ஸ்பென்சஸ் ஆர் நோன் அஸ், அதுக்கு பேர் என்ன, லீக்கேஜஸ். அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு பேர் என்ன, லீக்கேஜஸ். அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுட்டியா? ஒன்றுமே இல்லை இதில். மல்டிப்ளையர்ஸ் இந்த இன்கம் எல்லாரும் அதர் அடிஷ்னல் இன்கத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, கன்சம்ஷனுக்கு செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் ரியல் லைஃப்பில் ப்ராக்டிஸில் அவங்க வந்து அடிஷ்னல் இன்கத்தை வந்து தே காண்ட் ஸ்பெண்ட். புரியுதா? தே கன்சம்ஷன், தே கேன் ஸ்பெண்ட் தேர் மணி இன் அதர் ஐட்டம்ஸ். திஸ் இஸ் கால்டு லீக்கேஜஸ். தட்ஸ் ஆல். அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்ததாக, பேமெண்ட் டுவர்ட்ஸ் பாஸ்ட் டெப்ட்ஸ். லீக்கேஜ் நம்பர் 1, லீக்கேஜ் நம்பர் 2. பேமெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் பாஸ்ட் டெப்ட்ஸ். கடந்த காலத்தில் அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க, இப்போ திருப்பி கொடுப்பாங்க. இஃப் எ போர்ஷன் ஆஃப் த அடிஷ்னல் இன்கம், ஒரு பகுதி அவங்களுடைய வருமானத்தின் ஒரு பகுதியை இஸ் யூஸ்டு ஃபார் ரீபேமெண்ட் ஆஃப் ஓல்டு லோன்ஸ். ரீபேமெண்ட் ஆஃப் ஓல்டு லோன், பழைய கடன்களை அளிப்பதற்கு செலவு பண்ணுவாங்க. த எம்பிசி இஸ் ரெடியூஸ். நல்லா புரிஞ்சுக்க, எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. இஃப் எ போர்ஷன் ஆஃப் த அடிஷ்னல் இன்கம், அதிகப்படியான வருமானத்தை they have to spend for repayment of their old loan. அந்த ஓல்டு லோன், பழைய கடன் வாங்கினத கடனை அடைக்கிறதுக்கு செலவு பண்ணுவாங்க. தி எம்பிசி இஸ் ரெடியூஸ், மார்ஜினல் ப்ரொபர்ஷனரி கன்சியூம் இஸ் ரெடியூஸ். அந்த நேரத்தில் என்னாகும், கன்சம்ஷன் குறையும், ஏன்னா அதை செலவு பண்ணிடுறாங்க. ரீபேமெண்ட் பண்ணும்பொழுது எம்பிசி என்னாகும், ப்ரொபன்சிட்டி ஆஃப் கன்சம்ஷன் குறையும், இஸ் ரெடியூஸ். அண்ட் ரிசல்ட் தி வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் இஸ் கட். அதனுடைய விளைவாக மல்டிப்ளையர் பெருக்கினுடைய மதிப்பு குறைக்கப்படும். கட். அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுக்கியா இந்த பாயிண்ட்டு? இந்த பாயிண்டில் வேறு ஐட்டத்துக்கு செலவு பண்ணுறாங்க, இந்த பாயிண்டில் வந்து ஓல்டு லோனை அடைக்க செலவு பண்ணுறாங்க. அப்போ எம்பிசி குறையும், அதே நேரத்தில் இது மல்டிப்ளையர் கட் ஆகும். வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் இஸ் கட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸிலி. ஏன்னா 2-3 பேர் எனக்கு தே கேன் ஆஸ்க் கொஸ்டின், சார் மறுபடியும் நடத்துங்க சார், இன்ட்ரெஸ்டாக இருக்குது, மறுபடியும் சொல்லுங்கன்னாங்க. நான் எகெயின் ஐ வில் டாக் டு யூ, ஐ வில் டீச் யூ. நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்ல முடியாது. அடுத்ததாக போகணும். அடுத்ததாக
பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் வெல்த். பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் வெல்த் என்ன பண்ணுறாங்க? இஃப் இன்கம் இஸ் யூஸ்ட் இன் பர்ச்சேஸ், இஃப் இன்கம் வருமானத்தை வந்து என்ன பண்ணுறாங்க? யூஸ்ட் இன் பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் வெல்த், அதாவது அதிகப்படியான வெல்த் செல்வத்தை சேர்ப்பது. என்ன செல்வம்? சச் அஸ் லேண்ட், பில்டிங் அண்ட் ஷேர்ஸ். மணி இஸ் சர்க்குலேட்டட் அமாங் பீப்புள் அண்ட் நெவர் என்டர்ஸ் இன் டு த கன்சம்ஷன். நல்லா புரிஞ்சுக்க, பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் வெல்த் இது கன்சம்ஷன் இல்லாமல் நடைபெறுது, நுகர்வு செய்யலை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதர் ஐட்டம்ஸுக்கு செலவு பண்ணுறாங்க, அடிஷனல் இன்கத்தை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டெப்ட்டுக்கு செலவு பண்ணுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸிஸ்டிங் வெல்த் நிலையான சொத்து வாங்குவதற்கு செலவு பண்ணுறாங்க. என்ன செய்கிறாங்க? இஃப் இன்கம் இஸ் யூஸ்ட் இன் பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் வெல்த், எக்ஸிஸ்டிங் வெல்த் such as land, building and shares, money is circulated among people and never enters into the consumption stream. இப்படி இந்த பணத்தை வந்து நுகர்வு என்பது ஒரு பொருளை வாங்கி அதை அனுபவிக்கிறது பேர் தான் கன்சம்ஷன். பண்டங்கள் மற்றும் பணிகளின் பயன்பாட்டின் அழிவு தான் நுகர்வு. பண்டங்கள் மற்றும் பணிகளின் பயன்பாட்டின் அழிவு தான் நுகர்வு. இங்கே வந்து இது வந்து அழியாது. எது? லேண்ட் அழியாது, பில்டிங் அழியாது, ஷேர்ஸ் அழியாது. இது வந்து கன்சம்ஷன் தான். இந்த பணத்தை வந்து இஃப் இன்கம் இஸ் யூஸ்டு ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் வெல்த் சச் அஸ் லேண்டு, பில்டிங் அண்ட் ஷேர்ஸ், மணி இஸ் சர்க்குலேட்டட் அமாங் பீப்புள் அண்ட் நெவர் என்டர்ஸ் இன்டு த கன்சம்ஷன். கன்சம்ஷன் ஸ்ட்ரீமில் இது வராது. புரிஞ்சுட்டியா? இது வந்து நுகர்வில் நுகர்வு என்பது நான் பசிச்சா வாங்கி சாப்பிட்றோம், தட் இஸ் கன்சம்ஷன். ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி போடுறோம், தட் இஸ் கன்சம்ஷன். ஒரு செருப்பு போடுறோம், கன்சம்ஷன். இது வந்து வீடோ அல்லது பில்டிங்கோ லேண்டோ இட்ஸ் நாட் ஏ கன்சம். அதை வந்து சாப்பிட முடியாது, அதை அனுபவிக்க முடியாது, அதை வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து ஃபிக்ஸட் அசட். அதான் தட் இஸ் கால்டு பர்ச்சேசிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் வெல்த்னா அசட். மிகப்படியான சொத்தை வந்து இட்ஸ் நாட் இன்க்ளூடட் இன் த கன்சம்ஷன் ஸ்ட்ரீம். அது நுகர்வில் வராது. as a result the value of multiplier is affected. அதன் விளைவாக பெருக்கி என்ன பண்ணுது? பாதிக்கப்படுகிறது. value of multiplier is affected. value of multiplier is affected. அடுத்ததாக import of goods and services. import of goods and services. அடுத்த இன்கம் ஸ்பெண்ட். நல்லா புரிஞ்சுக்க. லீக்கேஜ் 1 2 3, லீக்கேஜ் 1 2 3 4. இன்கம் ஆஃப் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இறக்குமதி பண்ணுறது எது? பண்டங்கள் மற்றும் பணிகளை இறக்குமதி செய்கிறாங்க. இன்கம் ஸ்பெண்ட் ஆன் இம்போர்ட்ஸ் ஆஃப் குட்ஸ். இன்கம் ஸ்பெண்ட் ஆன் imports of goods or services flows out of the country and has little chance to return to income stream in the country. Thus imports reduce the value of multiplier. நல்லா புரிஞ்சுக்க. இம்போர்ட் பண்ணும் பொழுது பொருட்களை, பண்டங்கள் மற்றும் பணிகளை இறக்குமதி செய்யும் பொழுது அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னவும் தட் கேன் பி ஸ்பெண்ட் ஆன் இம்போர்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் flows out of the country and has little chance to return to income stream in the country. Thus imports reduce. எதை குறைக்குது? இறக்குமதியானது எதை குறைக்குதுன்னா வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர், பெருக்கியினுடைய மதிப்பை குறைக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? பெருக்கியினுடைய மதிப்பை குறைக்குது. அடுத்தது நான் அவைலபிலிட்டி ஆஃப் கன்சியூமர் குட்ஸ். நான் அவைலபிலிட்டி ஆஃப் கன்சியூமர் குட்ஸ். என்ன அது? அடுத்தது நான் அவைலபிலிட்டி, கிடைப்பெருமை. என்ன கிடைக்கல? கன்சியூமர் நுகர்வு பண்டங்கள் கிடைக்கல. த மல்டிப்ளையர் தியரி அஸ்யூம்ஸ் என்ன சொல்லுதுன்னா இன்ஸ்டன்சியஸ் சப்ளை ஆஃப் கன்சியூமர் குட்ஸ் ஃபாலோயிங் டிமாண்ட், பட் தெர் இஸ் ஆஃபன் ஏ டைம் லேக் டூரிங் திஸ் கேப். டிமாண்ட் இஸ் கிரேட்டர் தன் சப்ளை, இன்ஃப்ளேஷன் இஸ் லைக்லி டு ரைஸ். அந்த மாதிரி டிமாண்ட் வந்து சப்ளையை விட அதிகமாக இருக்கும் பொழுது இன்ஃப்ளேஷன் என்னாகும்? ரைஸ் ஆகும், பணவீக்கம் அதிகரிக்கும். திஸ் ரெடியூசஸ் த கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் த மல்டிப்ளையர் வேல்யூ. நல்லா புரிஞ்சுங்க. நான் அவைலபிலிட்டி ஆஃப் கன்சியூமர் குட்ஸ், த நான் அவைலபிலிட்டி கிடைக்காது. என்ன? கன்சியூமர் பொருட்கள் வந்து கிடைக்கவில்லை.
அப்போ கிடைக்காதுங்கிற போது தி மல்டிப்ளையர் தேர்பை அஸ்யூம்ஸ் இன்ஸ்டன்சியஸ் சப்ளை ஆஃப் கன்சியூமர் குட்ஸ் ஃபாலோயிங் டிமாண்ட். தேவைக்கேற்ப என்ன பண்ண முடியல, அது அளிப்பு கிடையாது. அப்போ என்ன பண்ணுது, பட் தெர் இஸ் ஆஃபன் எ டைம் லேக். அப்போ என்ன நடக்குதுன்னா கால இடைவெளி ஏற்படுது. டூரிங் திஸ் கேப் டிமாண்ட் இஸ் கிரேட்டர் தேன் சப்ளை. டிமாண்ட் இஸ் கிரேட்டர் தேன் சப்ளை. அளிப்பை விட தேவை அதிகமாக இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா இன்ஃப்ளேஷன் இஸ் லைக்லி டு ரைஸ். பணவீக்கம் வந்து என்ன ஆகுது, அதிகரிக்குது. திஸ் ரெடியூசஸ் த கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். பணவீக்கம் வந்து அதிகரித்தால் என்னது, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கும். அண்ட் தேர்பை மல்டிப்ளையர் வேல்யூ. அது ஒன்று இல்லை, பெருக்கினுடைய மதிப்பையும் குறைக்கும். அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கிட்டீங்களா? திஸ் அதாவது கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், திஸ் ரெடியூசஸ் த கன்சம்ஷன், நுகர்வு செலவை குறைக்கும். அதே நேரத்தில் மல்டிப்ளையர் வேல்யூவையும் குறைக்கும். அடுத்ததாக ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சிச்சுவேஷன். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சிச்சுவேஷன் அண்டர் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், முழு வேலைவாய்ப்பு நிலை ஏற்படும் பொழுது ரிசோர்ஸஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஃபுல்லி எம்ப்ளாய்ட். வளங்கள் வந்து முழுவதுமாக என்ன பண்ணும், பயன்படுத்தப்படுகிறது. அதாவது அண்டர் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், முழு வேலைவாய்ப்பு நிலை ஏற்படும் பொழுது ஆல் ரிசோர்ஸஸ் ஆர் ஆல்மோஸ்ட் யூட்டிலைஸ்ட் எம்ப்ளாய்டு. எல்லா வளங்களும் வேலைக்கு அமர்த்தப்படுகின்றன. என்ன வளங்கள்னா லேண்ட், லேபர் அண்ட் அதர் கேபிட்டல் எல்லாமே என்ன ஆகுது, ஃபுல்லி எம்ப்ளாய்டு, எல்லாமே பயன்பாடு அடையுது. ஸோ அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் வில் லீட் டு இன்ஃப்ளேஷன் ஒன்லி. அதனால் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் மேலும் முதலீடு செய்யும் பொழுது அது என்னத்துக்கு வழிவகுக்குதுன்னா லீட் டு இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்துக்கு தான் வழிவகுக்குது. ஒன்லி ரேதர் தேன் ஜெனரேஷன் ஆஃப் அடிஷனல் ரியல் இன்கம். அதற்கு மாறாக ரேதர் தேன் ஜெனரேஷன் ஆஃப் அடிஷனல் ரியல் இன்கம், உண்மை வருமானத்தை அதிகரிக்காது. இப்போ நல்லா புரிஞ்சுங்க, வாட் யூ மீன் பை ரியல் இன்கம்னா, இப்போ இன்ஃப்ளேஷன் பீரியடில் பணத்தினுடைய மதிப்பு குறையும். நல்லா புரிஞ்சுக்கணும். யூ மஸ்ட் ரியலைஸ், அண்டர்ஸ்டாண்ட், டூரிங் த டைம் ஆஃப் இன்ஃப்ளேஷன் த வேல்யூ ஆஃப் மணி, ரியல் இன்கம் வேல்யூ வந்து குறையும். இப்போ இன்ஃப்ளேஷன் பணவீக்க காலம்னா என்ன அர்த்தம்? பணவீக்கம்னா பணம் அதிகமாக சர்க்குலேஷனில் இருக்கும், பணத்தின் மதிப்பு குறையும், விலைவாசி அதிகரிச்சிருக்கும். போன மாதம் 5 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருள் இந்த மாதம் 20 ரூபாய்க்கு விற்றால் அவனுடைய ரியல் இன்கம் என்ன ஆகும், அதனுடைய வேல்யூ குறையும். அவனுடைய சம்பளம் மாறாது, அவனுடைய வாங்கக்கூடிய சேலரி மாறாது, ஆனால் விலைவாசி உயரும். தட் பீரியட் இஸ் ஆல்வேஸ் கால்டு இன்ஃப்ளேஷன். புரிஞ்சுட்டிங்களா? இப்போ ஒருத்தன் வந்து 5 ரூபாய்க்கு போன மாதம் ஒரு பொருள் வாங்கினான், அவனுக்கு வருமானம் 10,000 ரூபாய். ஒரு பொருள் 5 ரூபான்னு வாங்குறான், அதே பொருள் இப்போ இந்த மாதம் 20 ரூபா விற்கிது. 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ அவனுடைய ரியல் இன்கம் என்னாவும் குறையும், அவன் வாங்கக்கூடிய சம்பளம் உயராது, அதே சம்பளம் தான். ஆனால் பொருட்களின் விலை ஏறும் பொழுது அவனுடைய உண்மை வருமானம் குறையும். ரியல் இன்கம், ஜெனரேஷன் ஆஃப் அடிஷனல் ரியல் இன்கம். அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளோ எனிபடி ஹேவிங் டவுட் இன் இட்? இப்போ அடுத்ததாக யூசஸ் ஆஃப் மல்டிப்ளையர். யூசஸ், மல்டிப்ளையரின் பயன்பாடுகள், பெருக்கியின் பயன்பாடுகள். ஃபஸ்ட்டு ஒன்று பார்ப்போம். மல்டிப்ளையர் ஹைலைட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தேரி. மல்டிப்ளையர் என்னத்தை பிரதிபலிக்குதுன்னா, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்கம், வருமானம், இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தியரி. இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம், வருமானம் மற்றும் முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பு தியரியில் என்ன பண்ணுது, அதை வெளிப்படுத்துகிறது. ஹைலைட்ஸ், அதை பற்றி வெளிக்கொண்டிருக்கிறது. ரெண்டாவது, த ப்ராசஸ் த்ரோஸ் லைட் ஆன் த டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். த ப்ராசஸ் த்ரோஸ் லைட் ஆன் த டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரேட் வணிகச் சூழலின். த ப்ராசஸ் த்ரோஸ் லைட் ஆன் த டிஃபரண்ட் ஸ்டேஜ். அதாவது வாட் யூ மீன் பை டிஃபரண்ட் ஸ்டேஜ்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பூம்னா வளர்ச்சி, ரொம்ப செழிப்பான பீரியடு பூம் பீரியடு. இந்த ரவுண்டாக வரும் பொழுது பிஸ்னஸ் சைக்கிளில் மேலே இருக்கிறது பூம், கீழே வரும்போது ரெக்ரெஷன், ஸ்டாக்னேஷன், கீழே வந்து ஸ்டாக்னேஷன், மறுபடியும் ரிவைவல், பூம், மறுபடியும் அப்படியே. தட் இஸ் கால்டு ட்ரேட் சைக்கிள், வணிக சுழற்சி, வணிக சூழல் என்று பெயர். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் பிரிங்கிங் த ஈக்குவாலிட்டி பிட்வீன் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ், அது என்ன பண்ணுது, it also helps in bringing the equality between savings and investment. சேமிப்பு மற்றும் முதலீட்டுக்கு என்ன பண்ணுது, சமப்படுத்துகிறது. equality between savings and investment. It helps in formulating government policies. இது uses of இது வந்து
பெருக்கியினுடைய பயன்பாடுகள். அடுத்ததாக இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபார்முலேட்டிங் கவர்மெண்ட் பாலிசிஸ். கவர்மெண்ட் அரசனுடைய கொள்கைகளுக்கு என்ன பண்ணுது? இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபார்முலேட்டிங் கவர்மெண்ட் பாலிசி. அரசனுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிறது. ஐந்தாவதாக இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அச்சீவ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ், எதை குறைக்குது? வேலைவாய்ப்பின்மையை குறைத்து அண்ட் அச்சீவ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், முழு வேலைவாய்ப்பு நிலையை அடைவதற்கு துணை செய்கிறது. அண்டர்ஸ்டாண்ட்? தீஸ் ஆர் ஆல் தீஸ் 5 points ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். யூசஸ் ஆஃப் மல்டிப்ளேயர் 3 mark கொஸ்டினில் வரலாம், 2 mark கொஸ்டினில் வரலாம், கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்ததாக கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளேயர். மல்டிப்ளேயரோட வகைகள். மல்டிப்ளேயர் பெருக்கியின் வகைகள். ஒன்று டேக்ஸ் மல்டிப்ளேயர், வரி சம்பந்தமான பெருக்கி. ரெண்டாவதாக எம்ப்ளாய்மெண்ட் மல்டிப்ளேயர், வேலைவாய்ப்பு சம்பந்தமான பெருக்கி. மூன்றாவதாக ஃபாரின் ட்ரேட் மல்டிப்ளேயர், ஃபாரின் ட்ரேட் மல்டிப்ளேயர், அந்நிய வணிகத்தினுடைய பெருக்கி. அடுத்ததாக இன்வெஸ்ட்மெண்ட் மூலதன முதலீட்டு பெருக்கி. இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளேயர். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. யூசஸ் ஆஃப் மல்டிப்ளேயர் 5 பாயிண்ட்டு, கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளேயர் 4, டேக்ஸ் மல்டிப்ளேயர், எம்ப்ளாய்மெண்ட் மல்டிப்ளேயர், ஃபாரின் ட்ரேட் மல்டிப்ளேயர், இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளேயர். அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்ததாக த ஆக்சிலரேட்டர். இப்போ மல்டிப்ளேயரை பற்றி பார்த்தோம். இப்போ ஆக்சிலரேட்டர். மல்டிப்ளேயர்னா பெருக்கி, ஆக்சிலரேட்டர்னா முடுக்கி. ஆக்சிலரேட்டர்னா முடுக்கின்னு பேர். இப்போ பாருங்க, ஆரிஜின் ஆஃப் ஆக்சிலரேட்டர். ஆரிஜின், அதனுடைய தோற்றம். ஆரிஜின் ஆஃப் ஆக்சிலரேட்டர் பிரின்சிபல் கேன் பி ட்ரேஸ்ட் பேக் இன் த ரைட்டிங்ஸ் ஆஃப் அப்டாலியன் 1909. 1909 யாரு? அப்டாலியன். அவர் அப்டாலியன் என்பவர் அதை என்ன பண்ணாரு? கண்டுபிடிச்சாரு. ஹவவர் த சிஸ்டமேட்டிக் டெவலப்மெண்ட் அப்படி இருந்தாலும் அதனுடைய முறையான முன்னேற்றம் வந்து ஆஃப் த சிம்பிள் ஆக்சிலரேட்டர் மாடல் வாஸ் மேடு பை ஜேஎம் கிளார்க். ஜேஎம் கிளார்க் என்பவர் தான் அதை முறையாக கொண்டு வந்தார். அடுத்ததாக இன் 1917 இட் வாஸ் ஃபர்தர் டெவலப்டு பை ஹிக்ஸ். அது மேலும் வந்து அதை என்ன பண்ணாங்க? ஆக்சிலரேட்டரை மேலும் மேலும் அதை தரப்படுத்தி ரொம்ப அதிகமான யூஸ் பண்ணது யார்? பை ஹிக்ஸ், சாமுவல்சன் அண்ட் ஹேரால்ட். இந்த 3 பேரும் முக்கியமாக அதை வந்து என்ன பண்ணாங்க? ஃபர்தர் டெவலப்டு, அதை மேலும் மேலும் அதை என்ன பண்ணாங்க? டெவலப் பண்ணாங்க டு த பிஸ்னஸ் சைக்கிள். எதில் டெவலப் பண்ணால் வணிக சூழலுக்கு பயன்படுத்தினாங்க. எதுக்கு? வணிக சூழலுக்கு பயன்படுத்துகிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்ததாக மீனிங். இப்போ ஆக்சிலரேட்டர்னா என்ன மீனிங் பார்த்துடலாமா? ஆல் ஆஃப் யூ கெட் ரெடி டு see this. ஆக்சிலரேட்டர்னா என்ன மீனிங் பாரு. A given increase in the demand for consumption goods in the economy generally leads to an accelerated demand for machineries, investment goods. For a given increase in the demand for consumption goods, 100 பண்டங்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது உடனே என்ன? அதனுடைய விளைவாக ஜெனரலி லீட்ஸ் டு an accelerated demand, முடுக்கிவிடப்பட்ட தேவையாக மாறுகிறது. எதுக்கு? ஃபார் மிஷினரிஸ். தேவை ஏற்படும் பொழுது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். பொருட்கள் தேவைப்படுதுன்னா எங்கேருந்து பொருட்கள் வரும்? ப்ரொடக்ஷன் பண்ணும் பொழுது மிஷினரிஸ் வேணும். அப்போ வந்து கிவன் இன்க்ரீஸ் இந்த டிமாண்ட் அதிகரிக்கும் பொழுது, பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கன்சம்ஷனுக்காக பொருட்கள் தேவை அதிகரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? மிஷினரிஸுக்கு தேவை ஏற்படுது. அண்டர்ஸ்டாண்ட்? investment goods. Accelerator is the numerical value of the relation between an increase in consumption and the resulting increase in investment. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? Easily you can accelerator is the numerical value of the relation between an increase in consumption நுகர்வுக்கும் and the resulting increase in the investment முதலீட்டுக்கும் உள்ள தொடர்பை தெளிவாக காட்டுது. Understand? A given increase in the demand for consumption goods, ஒரு பொருளாதாரத்தில் நுகர்வு பண்டங்களுக்கான தேவை அதிகரிக்கும் பொழுது நுகர்வு பண்டங்கள் எங்கேருந்து வரும்? கம்பெனி இண்டஸ்ட்ரியிலேருந்து வரும். இண்டஸ்ட்ரிக்கு என்ன வேணும்? மிஷினரிஸ் வேணும். அது என்ன பண்ணோம்? வரும்பொழுது இட் வில் லீட் டு ஆக்சிலரேட் டிமாண்ட் ஃபார் மிஷினரிஸ். உடனே என்ன ஆகும்? மிஷினரிக்கு தேவை ஏற்படுது. ஆக்சிலரேட் டிமாண்ட் ஃபார் மிஷினரிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ். அப்புறம் ஆக்சிலரேட்டர் இஸ் த நியூமரிக்கல் வேல்யூ. ஆக்சிலரேட்டர் வந்து முடுக்கி என்பதுன்னா நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் த ரிலேஷன். முடுக்கி என்பது நியூமரிக்கல் வேல்யூ. என்னது? முடுக்கி விடுது. வேல்யூ ஆஃப் ரிலேஷன் பிட்வீன் அண்ட் இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன் நுகர்வையும் அந்த ரிசல்ட்டிங் இன்க்ரீஸ் இன் முதலீட்டையும் என்ன பண்ணுது? முடுக்கி விடுகிறது. அண்டர்ஸ்டாண்ட்? தட் இஸ் த நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன் அண்ட் ஆல்சோ இன்வெஸ்ட்மெண்ட்.
அப்புறம் ஆக்சலரேட்டர் எஃபெக்ட்ஸ். இதுன்னா முடுக்கியின் பயன்கள். இப்போ பாரு, ஃபர்ஸ்ட் பாரு, முடுக்கியின் பயன்கள். இன்க்ரீஸ் இன் கன்சியூமர் டிமாண்ட். ஃபிலிம்ஸ் கெட் க்ளோஸ் டு ஃபில் கெப்பாசிட்டி. ஃபிலிம்ஸ் இன்வெஸ்ட் டு மீட் ரைசிங் டிமாண்ட். இது முடுக்கியின் விளைவாக இன்க்ரீஸ் இன் கன்சியூமர் டிமாண்ட். ஃபிலிம்ஸ் கெட் க்ளோஸ் டு ஃபில் கெப்பாசிட்டி. ஃபிலிம்ஸ் இன்வெஸ்ட் டு மீட் ரைசிங் டிமாண்ட். இப்போ ஆக்சலரேட்டர் பீட்டா, சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் கன்சம்ஷன். பீட்டா ஆக்சலரேட்னா பீட்டா ஈக்குவல் டு சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் கன்சம்ஷன். இப்போ சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்லேஸ் சே 100. இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா 100. உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்லேஸ் சே 100. அப்போ கன்சம்ஷன், சேஞ்ச் இன் கன்சம்ஷன் டிமாண்ட் is equal to say 50. அப்போ therefore the accelerator express the ratio of the net change in investment to change in consumption. புரியுதா? The accelerator express the ratio of the net changes in investment and change in consumption. இந்த அளவுக்கு மாறுதுங்கிறத காட்ட போகுது. பார்க்கலாமா? By definition, the accelerator coefficient is the ratio between reduced demand and an initial change in consumption. Accelerator அது என்ன பண்ணுதுன்னா, அதனுடைய விளைவாக is the ratio between induced தூண்டப்பட்ட முதலீடும் and an initial change in consumption. தூண்டப்பட்ட முதலீட்டின் காரணமாக என்ன இனிஷியல் சேஞ்ச், என்ன மாற்றம், நுகர்வுல என்ன மாற்றம் ஏற்படுது என்பதை காட்டுது. டெஃபினேஷன் இது வந்து விளக்கம். Assuming that நீ என்னன்னு யூகிச்சுக்கணும், the expenditure of ₹50 crores on consumption goods. Expenditure on 50 crores on consumption goods. 100 பண்டங்கள்ல எவ்வளவு செலவு பண்றோம்? 50 crores. If industries lead, உடனே என்ன ஆகுது? Lead to an investment of ₹100 crores in investment goods industries. We can say that the accelerator is 2. நல்லா புரிஞ்சுக்க. Assuming the expenditure of ₹50 crores on consumption goods, 100 பண்டங்களில் 50 கோடி செலவு பண்ணும் பொழுது இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுது? லீட் டு இன்க்ரீஸ் டு an investment of ₹100 crores, 100 கோடியாக அதிகரிக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ். we can say அந்த நேரத்தில் say that there is the accelerator is 2. 100 divided by 50 equal to 2. Accelerator is equal to 100. That is investment. This is called என்னது? Expenditure. Assuming the expenditure 50 crores. அப்போ இது investment divided by expenditure equal to accelerator 2. Accelerator 2. Accelerator effect வந்து 2. Understand? புரிஞ்சுக்கிட்டீங்களா? Assuming the expenditure of ₹50 crores on consumption goods, ஒரு பொருட்களை நுகர்வதற்கான செலவு என்ன? 50 கோடி. If industries lead to an investment of ₹100 crores, உடனே என்ன பண்ணுது? If industries lead to an investment of ₹100 crores in investment goods industries, we can say that the accelerator is 2. அப்போ என்ன? அது accelerator is to நல்லா கவனி. what do you mean by this is called investment divided by expenditure equal to accelerator 2. Understand? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படியே அதை வந்து டிவைட் பண்ணால் அது பேர் என்ன? ஆக்சிலரேட்டர், முடுக்கி என்று பெயர். அப்புறம் அசம்ஷன்ஸ், ஆப்ஷன்ஸ் ஆஃப் அதனுடைய எடுகோள்கள். இப்போ என்ன, அது எப்படி செயல்படணும்னா, முடுக்கி செயல்படணும்னா these are all these assumption. Number 1, ஆப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் கெப்பாசிட்டி இன் கன்சியூமர் குட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஆப்ஷன்ஸ் அதில் வந்து இருக்காது. என்ன கிடையாது? ஆப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் கெப்பாசிட்டி இன் கன்சியூமர் குட்ஸ் இண்டஸ்ட்ரி. நுகர்வோர் பண்டங்களில் என்ன இருக்காது? எக்ஸஸ் கெப்பாசிட்டி கிடையாது. ரெண்டாவது, கான்ஸ்டன்ட் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ.
நிலையான கேபிட்டல் முதலீட்டு மற்றும் அவுட்புட் உற்பத்தி ரேஷியோ என்ன இருக்கும்? நிலையாக இருக்கும். கான்ஸ்டன்ட் கேபிட்டல் அண்ட் அவுட்புட் ரேஷியோ. மூன்றாவதாக இன்க்ரீஸ் இன் டிமாண்ட். Increase in demand is assumed to be permanent. Increase in demand is assumed to be permanent. Increase in demand, தேவை அதிகரிக்கிறது, is assumed to be நிலையாக இருக்கும் என்று நாம் யூகித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் அதர் இன்புட்ஸ் இஸ் குவைட் எலாஸ்டிக். சப்ளை ஆஃப் ஃபண்ட், நிதியின் அளிப்பு அண்ட் அதர் இன்புட்ஸ் மற்ற இடுபொருள்கள் வந்து இஸ் குவைட் எலாஸ்டிக், விரிவடையக்கூடியதாக இருக்கிறது. ஐந்தாவதாக கேபிட்டல் குட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி டிவிசபிள் இன் எனி ரெக்வயர்ட் சைஸ். கேபிட்டல் குட்ஸ் மூலதன பண்டங்கள் வந்து பர்ஃபெக்ட்லி டிவிசபிள், என்னது பகுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இன் எனி ரெக்வயர்ட் சைஸ், எந்த விதத்தில் வேணாலும் அதை பிரிச்சுக்கலாம். இப்போ அடுத்தது ஆப்ரேஷன் ஆஃப் த ஆக்சலரேஷன் பிரின்சிபல். ஆப்ரேஷன் ஆஃப் த ஆக்சலரேஷன் பிரின்சிபல் பார்த்துடலாமா? இப்போ இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? ஈஸி, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி? நல்லா புரிஞ்சுக்கணும். நான் திரும்ப திரும்ப நடத்துகிறேன். ஏன் நடத்துகிறேன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நடத்துகிறேன், ஏன்னா எஃபெக்டிவாக இருக்கணும். அடுத்தது ஆப்ரேஷன் ஆஃப் தி ஆக்சலரேஷன் பிரின்சிபல், அதாவது முடுக்கியின் செயல்பாடை பற்றி பார்க்க போகிறோம். அதனுடைய தத்துவம், ஆப்ரேஷன் ஆஃப் த ஆக்சலரேஷன் பிரின்சிபல், முடுக்கியின் தத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். லெட் அஸ் கன்சிடர் ஏ சிம்பிள் எக்ஸாம்பிள். நம்ம வந்து என்ன பார்க்குறோம்? ஒரு சின்ன உதாரணம். த ஆப்ரேஷன் ஆஃப் த ஆக்சலரேட்டர் மே பி இல்லுஸ்ட்ரேட்டட் as follows. பின்னாடி பின் வருதா அது சொல்கிறாங்க. லெட் அஸ் சப்போஸ் தட் இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் 100,000 கன்சியூமர் குட்ஸ். நல்லா புரிஞ்சுக்க. லெட் அஸ் சப்போஸ் தட் இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் 1000 கன்சியூமர் குட்ஸ். நுகர்வோர் பண்டங்கள் 1000 உற்பத்தி செய்யும் பொழுது என்ன தேவைப்படுது? 100 மிஷின்ஸ் ஆர் ரெக்வயர்ட். 100 மிஷின் இயந்திரங்கள் தேவைப்படுகிறது. ஆல்சோ சப்போஸ் தட் ஒர்க்கிங் லைஃப் ஆஃப் எ மிஷின் இஸ் 10 years. அப்படி தேவைப்படும் பொழுது அதனுடைய இது வந்து என்ன, ஆயுட்காலம் வந்து 10 வருஷம்தான். அதுக்கப்புறம் மிஷின் கண்டமாயிடும். திஸ் மீன்ஸ் தட் எவ்ரி இயர் 10 மிஷின்ஸ் ஹேவ் டு பி ரீப்ளேஸ். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு வருஷமும் எத்தனை மிஷினு? 10 மிஷினை என்ன பண்ணுறாங்க? ரீப்ளேஸ், எடுத்துடுறாங்க. 10 மிஷினை எடுத்துடுறாங்க, விளக்கிக்கிறாங்க. ரீப்ளேஸ்னால் அதை எடுத்துகிட்டு வேறு புது மிஷின் கொண்டு வந்துடுறாங்க. இன் ஆர்டர் டு மெயின்டைன் த கான்ஸ்டன்ட் ஃப்ளோ ஆஃப் 1000 கன்சியூமர் குட்ஸ். Understand? Order to maintain the constant flow of 1000 consumer goods. ஏன் இப்படி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு 10 years கழிச்சு மிஷின் வந்து கண்டமாகும் பொழுது அந்த மிஷினை என்ன பண்ணுறாங்க? ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புதிய மிஷினை போட்டுட்டு ஏன் பண்ணான்னா ஆர்டர் டு மெயின்டைன் த கான்ஸ்டன்ட் ஃப்ளோ ஆஃப் 1000 கன்சியூமருக்கு 1000 நுகர்வோர் பண்டங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த மிஷினை என்ன பண்ணுறான்? சேஞ்ச் பண்ணிடுறான். அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? மிஷின் கண்டமாகும் பொழுது அதை என்ன பண்ணிடுறான்? சேஞ்ச் பண்ணி அதை விட்டுட்டு வேற புதுசு வாங்கிடுறான். திஸ் மைட் பி கால்டு ரீப்ளேஸ்மெண்ட் டிமாண்ட். இதுக்கு பேர் என்ன? ரீப்ளேஸ்மெண்ட் டிமாண்ட். திஸ் மைட் பி கால்டு ரீப்ளேஸ்மெண்ட் டிமாண்ட். அடுத்ததாக சப்போஸ் த டிமாண்ட் ஃபார் கன்சியூமர் குட்ஸ், நல்ல ஒரு கால், டிமாண்ட் ஃபார் கன்சியூமர் குட்ஸ் rises by 10%, that is from 1000 to 1100. என்னாவது? 10% உயருது. எவ்வளவு? 1000லேருந்து 1100. 100க்கு 10ன்னா 1000க்கு 100. This results in increase in demand for 10 more machines. அதன் காரணமாக என்னாவது? 10 மிஷின்கள் மேலும் தேவைப்படுகிறது. So that total demand for machines is 20. அதாவது 10 for replacement and 10 for meeting increased demand. 10 for replacement, அதாவது அதை மாற்றுறதுக்காக 10, புதுசாக ஒரு 10 மிஷினோ கொண்டு வந்தால் தான் என்ன ஆகும்? அவங்க தேவையை நிறைவு செய்ய முடியும். இட் மே பி நோட்டட் that here a 10% increase in demand for consumer goods. 10%, it may be noted, குறிச்சிக்கங்க. A 10% increase in demand for consumer goods causes a 100% increase in demand for machines. 10% தான் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் ஃபார் கன்சியூமர் குட்ஸ். அதே நேரத்தில் காசஸ் 100% இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் ஃபார் மிஷின். 100% மிஷின்களுக்கான இயந்திரங்களுக்கான தேவை அதிகரிக்கிறது. ஃப்ரம் 10 to 20. ஸோ வி கேன் கன்க்ளூட் ஈவன் எ மைல்டு சேஞ்ச் இன் டிமாண்ட் ஃபார் கன்சியூமர் குட்ஸ் வில் லீட் டு வைடு, என்ன சார், மைல்டு வைடு சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். சார்
ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஒரு நிமிஷம் நான் இதை சொல்லிடுறேன். முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணீங்க. அதாவது ஏற்கனவே எக்ஸ்பிளைன் டு யூ எக்ஸ்பிளைன் கெய்ன்ஸ் சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்சம்ஷன். நீங்கள் யூ மஸ்ட் ரைட் டவுன் அண்ட் சென்ட் இட் டு மீ. அடுத்ததாக பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த சார் இது பண்ணிடுங்க. சப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆன் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் illustrate the working of multiplier. Understand? Very good. இதை எனக்கு உடனே எழுதி அனுப்பணும். ஆல் தி பெஸ்ட். இல்லை சார், என்ன பண்ணணும்? All to